வெல்கம் டு சாக் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து பியூர் வியூ அப்புறம் வந்து டிஃபால்ட்டாக ஸ்டேட் இருக்கும்ல நம்ம இது ஸ்மார்ட் கான்ட்ராக்டில். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பியூர் அப்படின்ற ஸ்டேட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கும். நம்ம ரீட் பண்ணவும் முடியாது, அந்த ஸ்டேட் ஆஃப் த கான்ட்ராக்டை வந்து மாடிஃபை பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் வந்து நம்ம பியூர் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி அதை வந்து நம்ம கேல்குலேஷன்ஸ்க்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட்லி இது வந்து பிளாக் செயினோட இன்ட்ராக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு வந்து வியூ அப்படின்றது வந்து உங்களால் ரீட் பண்ண முடியும் ஒரு நம்ம ஸ்டேட்டை வந்து, பட் ஆனால் மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இதை தான் பேசிக்காக நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ மேலே இருக்கிற ஃபங்க்ஷனையும் நான் கீழே இருக்கிற ஃபங்க்ஷன்லேயும் பியூரில் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நான் ஸ்ட்ரிங் பக்கத்தில் மெமரி அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்கேன். அது இன்டீஜரில் கொடுத்துருக்கேன், இது ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். இன்டீஜருக்கு பக்கத்தில் நான் மெமரின்னு கொடுக்கல. ஏன் அப்படின்னா அதுக்கு வந்து எங்கே ஸ்பேஸ் இருக்குது, எங்கே நான் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது இன்டீஜருக்கு தெரியும், ஸ்ட்ரிங்குக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் மெமரின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து வியூ அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். பியூர்னு கொடுத்துருக்க ஸ்டேட்டை வந்து வியூன்னு மாற்றும் போது எனக்கு ஒரு எரர் காமிக்குது. ஸோ என்ன எரர் அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்க பியூர் அப்படின்ற ஃபங்க்ஷன் வச்சு ரீட் பண்ணவும் தேவையில்ல, மாடிஃபை பண்ணவும் தேவையில்ல. அந்த மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க. பட் வியூவை வந்து நீங்கள் இப்போ வந்து கொடுத்துருக்கீங்க. வியூ அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை என்னால் ரீட் பண்ண முடியும், ஆனால் இந்த ஃபங்க்ஷனை என்னால் ரீட் பண்ண முடியலை, அதனால் அந்த எரர் வந்து வருது. ஸோ நம்ம ரெண்டுக்குமே வியூன்னு மாற்றும் போது நமக்கு அந்த எரர் தான் வந்து வருது. ஸோ நம்ம பியூர் அப்படின்னு கொடுக்கும் போது அந்த எரர் வந்து போயிடுது. ஸோ சாதாரணமாக நீங்கள் ஸ்டேட்டை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்கள் மாற்றி வேறு ஸ்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எரர் தான் வந்து காமிக்கும். ஸோ எனக்கு வந்து மாடிஃபையே பண்ணணும், அந்த கான்ட்ராக்ட் அந்த ஸ்டேட்டை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இதுவுமே கொடுக்காமல் விட்டுறலாம். பியூர் வியூ எதுவுமே கொடுக்காமல் விட்டுட்டா அந்த ஸ்டேட்டை வந்து உங்களால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரிங் ஹாய் இஸ் ஈக்குவல் டு வெல்கம் ஆல்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வெல்கம் ஆலை வந்து நான் வந்து வேறு ஒரு இதுவாக வந்து நான் வந்து மாற்றணும். இப்போ நான் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ அந்த வெல்கம் ஆலே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடும். பட் ஆனால் அந்த வெல்கம் ஆலை வந்து நான் வந்து வெல்கம் யூகே, வெல்கம் யூஎஸ் இல்லை அந்த மாதிரி நான் ஏதாவது மாற்றணும், ஒரு வேர்டை இன்னொரு வேர்டாக மாற்றணும் அப்படின்றது தான் வந்து மாடிஃபையிங் த கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து எந்த இதுவுமே கொடுக்கக்கூடாது, வியூ பியூர் எதுவுமே கொடுக்கக்கூடாது, நான் டிஃபால்ட்டாக விட்டுறணும். ஓகேவா? ஸோ பியூர் அப்படின்னு கொடுத்தோன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து புரியணுன்றதுக்காக தான் இதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஸோ வியூ அப்படின்னா நமக்கு வந்து ரீட் பண்ண மட்டும் முடியாது. இப்போ நான் வந்து வியூ அப்படின்னு கொடுத்துருக்கேன், இந்த இதில் எனக்கு வந்து எரர் வரல. ஸோ வெல்கம் ஆல் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஹாயில். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷன் யூசேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். வேறு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து யூசேஜ் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கேன். அண்டு வழக்கம் போல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த வேரியபிள் ஸ்டேட் வேரியபிள் இருக்குல்ல, ஹேன்றது உங்களுக்கு ஸ்டேட் வேரியபிள், அந்த வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ரைட்டா? ஸோ அப்போ அந்த வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு இங்கே வந்து ரீட் பண்ணுறோம், நம்ம வந்து அந்த ஸ்டேட்டை ரீட் பண்ணுறோம், அதனால நான் வியூ அப்படின்ற ஸ்டேட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் வந்து உங்களுக்கு நான் வேறு எதுவும் கண்டென்ட் போடணும் இல்லை இருக்கிற கண்டென்ட்டில் எதுவும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் எனக்கு வந்து நான் வந்து இன்னும் நல்லா பெட்டராக வீடியோஸ் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். தேங்க்யூ.